வணக்கம். அன்பை சேர்த்து சமைத்து அறுசுவையில் புது சுவையை சேர்க்கலாம் வாங்க. வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் இன்றைக்கி பிரண்டை இலை துவையல் அரைக்கலாங்க. எங்கள் வீட்டு வாசலில் உள்ள பிரண்டையில் தான் நான் இலையை பறிச்சுக்கிறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு பிரண்டை இலை நல்லா கொழுந்து இலையாக பறித்து எடுத்துங்க. தண்டை வச்சு தான் நம்ம துவையல் அரைக்கலாம், குழம்பு வைக்கலாம், வத்தல் போடலாம், சூப்பு செய்யலாம். பிரண்டை அந்த தண்டில் இப்போ பிரண்டை இலையை வச்சு நம்ம துவையல் அரைக்க போகிறோம். இதே மருத்துவ குணம் பிரண்டை தண்டுக்குள்ள எல்லா மருத்துவ குணமும் பிரண்டை இலையில் இருக்குது. இப்போ பிரண்டை இலை பறிச்சாச்சு. அடுத்து கருவேப்பிலை பறிக்க போகிறோம். நல்லா கொழுந்து இலையாக கருவேப்பிலை ஒரு 6-7 இனுக்கு அப்படியே அழகாக ஒடிச்சுங்க. எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உடனே பறித்து செஞ்சால் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நமக்கு அப்படியே கிடச்சிரும். இப்போ அடுத்தது மல்லித்தலை அதே அளவு சேர்த்துங்க. இதில் பிரண்டை இலை மட்டும் கொஞ்சம் கூட இருக்குது. கருவேப்பிலை மல்லித்தலை சம அளவு எடுத்துருக்கோம். நம்ம 3 சம அளவு கூட எடுத்துக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு இதுக்கு தேவையான துவையலுக்கு தேவையானது. அதையெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சூடானோன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் அழகாக அப்படியே அதில் வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட காந்தக்கூடாது. மிளகும் மிளகாயும் அழகாக வதக்கி எடுத்துடலாம். நம்ம பூண்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ வதக்கி அந்த வதக்குனதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு அதே எண்ணெயில் இந்த இலையை எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம். இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து அந்த இலையை எல்லாத்தையும் இப்போ அதே மிச்சம் இருக்கிற அந்த நெய்யிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. மூலிகை எல்லாத்தையும் நெய்யில் சாப்பிட்டா உடம்புக்கு இன்னும் நல்லது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் இருந்தால் அதை கொஞ்சம் சேர்த்து அதோட நல்லா வதக்கிங்க. நல்லா அழகாக சுருளை வதக்கி எடுத்துங்க. குறைஞ்ச தீயில் வச்சு நம்ம அழகாக என்ன பண்ணலாம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. இது இப்படியே ஆறட்டும். மிளகாய் வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த இலையை சேர்த்து வதக்கிய இலையையும் சேர்த்து அரைச்சி எடுத்துங்க. இன்னும் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. சாப்பிட்டு பார்த்தோம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். எலுமிச்சை சாறு தேவையில்லை, அப்படியேவும் அந்த துவையில சாப்பிட்லாம். ஆனாலும் எலுமிச்சை சாறு சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குது. அதை கொஞ்சம் சேர்த்து தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து துவையலாக அதை அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த அரைச்ச துவையலை அதில் வதக்கி எடுக்க போகிறோம். வதக்காமையும் சாப்பிட்லாம். இந்த துவையில் நீங்கள் அரைச்சோன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாக்கில் ஒரு சின்ன முணுமுணுப்பு தெரியுதான்னு பாருங்கள். அப்படி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நெய்யில் சேர்த்து இதே மாதிரி வதக்கி வச்சுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டிங்கன்னா வீணாகவே போகாது. அப்படி தண்ணி சேர்த்தாலும் இதே மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதே மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இந்த துவையல் வீணாகவே போகாது. வயிறுக்கு ரொம்ப நல்லது, பசி எடுக்கும். வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இந்த துவையலை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்களும் இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்லாம். பார்க்குறப்பே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது பாருங்கள். சுவையும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காமல் ராஜபுஷ்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம்.